புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமாகிய சிவா எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர், தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் ஸ்ரீ கோபால் அறக்கட்டளை நிறுவனருமான அண்ணன் கோபால் அவர்கள் பங்கேற்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சிவக்குமார், மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் மணிமாறன், மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை கண்ணன் மற்றும் தமிழ் அமைப்பினர், தமிழ் அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். நம்ம புதுச்சேரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் நியமிக்காம பிபிசி பேட்டர்ன்ற முறையில வடநாட்டில் இருந்து மொழித்திறன் ஆசிரியர் வந்து புதுச்சேரியில் போட்டுருக்காங்க. அதுல ஒரு ஆசிரியர் தலைமையில் தான் இது நடக்குது. மிகப்பெரிய தவறு நடக்குது, மிகப்பெரிய அளவு புரிஞ்சு வராங்க. நாங்க இது ஆட்சியப்பட்டு அது பதில் இல்லை. ஏறக்குறைய 220 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வரைக்கும் செலவு பண்ணிருக்கோம். அது என்ன செலவு பண்ணிருக்கீங்க, எந்த பள்ளியத்தை கட்டியிருக்கீங்க, எந்த கிளாஸ் ரூம் கட்டியிருக்கீங்க, எவ்வளவு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க, எந்த கிளாஸ் ரூம் கட்டிருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுருக்கோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய என்ன மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய இலக்கையும் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய மொழி வந்து +2 வரைக்கும் நம்மளுக்கு வந்து தமிழ் தான் இருக்கணும். வந்து ஒரு குழந்தையை சொல்லிக் கொடுக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு மேதையை காமிட்டு மேதையை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல டேபிள் சொல்லிட்டாருலாம், பூனைன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்டன் சொல்லலாம். ஆனா நீங்க வந்து பூனையை கேப்டன் சொல்லிட்டுனா அது பழக்கமே கேட் ஆயிடும், கிளாஸ் ஆயிடும், எல்லாமே ஆங்கில வழி ஆயிடும். நம்முடைய மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய மொழி முழுக்க அழிவுடைய நிலைமை இருக்குது. நீங்க சிபிஎஸ்இ பாடத்திற்கு எடுத்தீங்கன்னா 5வது வரைக்கும் வந்து படிக்கலாம், தமிழ் படிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 8வது வரைக்கும் விருப்ப பாடம் தான் படிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிடையாது. இப்ப காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா முழுமையா வந்து நம்முடைய மொழி அழிந்து நம்ம அடையாள மக்களாக அழிவு தமிழ்நாட்டில் உறுதியாக போராடி அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மறுத்திருக்கிறாங்க. அதற்காக சொல்லிக் கொடுத்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்தோம். சிபிஎஸ்இ கிளாஸ் படிக்கிற அளவுக்கு கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணி அது மேல இன்ஸ்ட்ரக்டர் கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்துருன்னு வருஷம் கணக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கு ஆடிட்டு அது கிடையாது. அது ஒரு சிபிஎஸ்இ சொல்ல அது பொறுப்பு கிடையாது.